ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ உங்களுக்குலாம் வந்து ஒரு சூப்பர் ஹாப்பி நியூஸ் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சது, எங்களுக்கு என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ்னால் அது உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தான். பிகாஸ் இனிமேலேருந்து வீடியோஸ் வந்து ரொம்ப ரெகுலராக வரும். ஸோ வந்து எக்ஸாம் முடிஞ்சோடனே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம போக்குறதுக்காக இன்றைக்கி சும்மா வந்துட்டு வெளியில் போகலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு லீவ் தான். ஸோ வந்து ஈவினிங்காக வந்து சும்மா வெளியில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த எக்ஸாம் முடிஞ்சு அந்த ஒரு ஃபீலை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம், சும்மா பக்கத்தில் எங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். ஆனால் பட் எனக்கு என்னமோ இன்னைக்கு பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம், பீச்சுக்கு போனோன்னா ஸோ அப்படியே இந்த வ்ளாகில் நான் அதை கவர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மினி டே இன் மை லைஃப் வ்ளாக் தான். ஸோ நிறைய பேர் வந்து டிஎம்எல் வ்ளாக் போடுங்க, உங்கள் ரொட்டீன் வ்ளாக் போடுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. ஸோ இதுவும் ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான். சாரி, இது வந்து ஒரு ஈவினிங் இன் மை லைஃப் வ்ளாக். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். நான் போய் வந்து இதுதான் என்னோடய ஓச்சிடி, நீங்கள் ஆல்ரெடி இதை பார்த்துருப்பீங்க. இதுதான் மேலே ஃபஸ்ட்டு கிடச்சிதா, டக்குன்னு எடுத்து போட்டுக்கிட்டேன். சரி, ஓகே, இப்போ போயிட்டு நம்ம குயிக்காக கிளம்பிட்டு நம்ம வந்து போகலாம். ஹீரோயின் மேடம், ஹீரோயின் ரேஞ்சில் உட்காந்துருக்கீங்க. என்ன எக்ஸாம் முடிஞ்சது எப்படி இருக்கு? நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக இருக்கு. மனசுல எந்த பாரமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. கண்ணு முடிச்சு நல்லா இருக்கு. ஷியர்ஸ் வச்சுக்கோங்க. இது எங்களோட பக்கத்து வீடோட இக்னோர் பண்ணிக்கோங்க. பூஸ்ட் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? பூஸ்ட் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. பூஸ்ட் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை ஓகே, பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. உங்களுக்கு பூஸ்ட் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா பூஸ்ட் நல்லா போடுவேன். ஒரு வாரம் கழித்து இந்த மாதிரி ஈவினிங்கில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக ஒரு டீ காஃபி ஒரு பூஸ்ட் குடிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சுகமாக இருக்குது தெரியுமா? எக்ஸாம் டைம்ஸ்லலாம் இந்த மாதிரி தான் குடிப்போம். ஆனால் அதுக்கு எடுத்து ஒரு வாயில் வைக்கும் போதும் நம்ம 20 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணுறோமே அந்த மாதிரி. அந்த 20 மினிட்ஸ் இல்லாமல் மற்ற டைமெல்லாம் நீ படித்து கிழிச்சிட்ருக்கியா அப்படின்னா அதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கே தெரில, நாங்கள் வந்து அப்படி ஒரு ஸ்டேட் ஆஃப் லைஃப்பில் இருப்போம். பட் இப்போ வந்து நான் ஜாலியாக வந்து இந்த மாதிரி வெளியில் நின்றுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டே வந்து பூஸ்ட் குடிச்சிட்ருக்கேன். ஸோ கைஸ், நான் வந்து இப்போ ஒரு சூப்பர் சம்பவம் பண்ணியிருக்கேன். இந்த காக்கா வேறு நான் எப்போ பேசினாலும் வந்து கற்றுது. ஸோ நீங்கள்லாம் வந்து என்னை நினச்சதில் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராங்க் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஆக்சுவலி அதை நான் ஷார்ட்ஸாக தான் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும், என் சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மேபி இந்த வீடியோக்கு முன்னாடியே தான் அது வந்திருக்கும். வாங்க மேடம், இவங்கள தான் நம்ம வந்து ப்ராங்க் பண்ணிட்டோம். என்கிட்ட எவ்வளோ வாய் பேசினா தெரியுமா? உன்னால் என்னை ப்ராங்கே பண்ண முடியாது, நான் உன் கூடயே இருக்கேன், அதனால வந்து என்னை மீறி உன்னால் ஒரு கல்லை கூட நகர்த்த முடியாது அப்படி இப்படின்னு ரொம்ப பேசினேன். ஆக்சுவலி எனக்கு இவ்வளோ ப்ராங்க் பண்ணுற ஐடியா கூட பெருசாக கிடையாது. ஆனால் இவன் பேசின வாய்க்கு என்கிட்ட வாய் பேசினால உனக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தடா அழகா இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்னேக்ஸ் இது பார்த்தா மட்டும் பயப்பட மாட்டேன் மோஸ்ட்லி. வேணுமா. ஸோ இதை வச்சு தான் நான் ப்ராங்க் பண்ணியிருக்கேன். ப்ராங்க் வந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் போய் அந்த ஷார்ட்ஸை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்ன ஃபீல் பண்ணுறீங்க மேடம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய் பேசக்கூடாது, எனக்கு கர்மா வந்து அடிக்குதுன்னு தெரியுது, இன்னும் பேச மாட்டேன். ஸோ வந்து ப்ராங்க் பண்ண சந்தோஷத்தோடு நம்ம வந்து இப்போ பீச் கிளம்புறோம். ஓகே, ஸோ கைஸ், ஒரு வழியாக நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். காட்டுங்க மூஞ்சியை. என் மூஞ்சி நிலாவில் சுற்றி. அதாவது எங்கள் கூட இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வரீங்களா? அவருக்கு வந்து மாஸ் இன்ட்ரோ வேணுமா? அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஹாய் சொல்லிடு. அதாவது பீச்சை சுற்றுப்பானா? அதாவது நாங்கள் வந்து வெளிச்சமாக இருக்கும்போது பீச்சுக்கு கிளம்புனோம் கைஸ். இப்போ வந்து இருட்டிருச்சு, இப்போ தான் நாங்கள் வரோம். இதெல்லாம் யாரால தெரியுமா? இங்கே வந்து ஒன்றுமே தெரியாமல் பைனாப்பிள் சாப்பிட்றாரு இவரால். சரி, இப்போ தான் நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். இட்ஸ் ஓகே. ஸோ நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி வந்து யூடியூப் பார்த்து என்னென்ன கடைலாம் நல்லா இருக்குது, இங்கே என்னெல்லாம் சாப்பிட்லாம் நான் பார்த்து வச்சிட்டேன். ஸோ போயிட்டா வந்ததே அதுக்காக தான். ஸோ இப்போ போயிட்டு செம்மையாக சாப்பிட போகிறோம். இது வந்து எக்ஸ்ப்ளோரிங் பெசன்ட் நகர் ஸ்ட்ரீட், பெசன்ட் நகர் ஃபுட்ஸ் அப்படி கூட வச்சுக்கலாமா? அப்படி கூட வச்சுக்கலாம்ல. ஸோ நாங்கள் அப்படியே வச்சுப்போம். ஹாய் கைஸ், எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறோன்னா, இவங்க 2 பேரும் மூஞ்சி அங்கே கிளியராக தெரிலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அதனால வந்து வெளிச்சத்தில் காட்டலான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, பரவாயில்ல. ஸோ பாருங்க கைஸ், இந்த அக்கா வந்து எவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு அவங்க தலையில் க்ரௌன் மாதிரி அந்த கலராக போட்டுருக்காங்க. இதை பார்த்ததுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
நீங்களாம் என்ன கைண்ட் ஆஃப் பீப்புள்? பீச்சுக்கு வந்து இவங்க 2 பேரும் கால் கூட நினைக்க மாட்டாங்க. ஒண்ணுமே தெரியல. காசி நதியா? சென்னையோட அடையாளம் இது. சென்னை மக்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது நதி, காசி நதி தானே. நம்ம யாருமே ஒண்ணுமே தெரியல கைஸ். பண்றக்க என்ன கூகுள் பண்ற? காசி நதியா ஆறான் கூகுள். உனக்கு என்னது நதி? இப்பதான் ஆறுன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆறு. அதான் தமிழ் மீடியமா நீங்க? இங்கிலீஷ் மீடியம்ல தானே படிக்கிறது. என்ன வந்திருக்கு? இருங்க, நெட்ஃபிளிக்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நதியே நதியே காதல் நதியே என் பாட்டு கேக்குதா உனக்கு? எனக்கு என்ன, என் பாட்டுக்கு பக்கத்துல குறைச்சல் இருக்கு நீங்க 2 பேர் நினைக்கிறீங்களா? என்ன குறைச்சல்? கைஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் எவ்வளவு நல்ல பெரிய சிங்கர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. கமெண்ட் பண்ணுங்க. ஏய் why man? Why? What happened? கிளாஸ் அடிக்குது. அதாவது இந்த பீச்சில் ஜோசியை சொல்கிறவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல கைஸ். அவங்க வந்து நம்ம மூஞ்சியை பார்த்தோம், ஐயோ மகராசி, நீ தான் வந்து இந்த உலகத்தையே காக்குற, நீ தான் வந்து உன் குடும்பத்தையே காக்குற, எப்படி நம்ம மூஞ்சியை பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரில வந்து ஒரு 5 நிமிஷம் இதெல்லாம் சொல்லிட்டு வந்து நீ வந்து ஜோசியம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்பி நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் பார்க்குறேன்னா பாருங்கள். இது என்னோட ஒப்பீனியன். நீ பாப்பியா நம்பி? நீ பாப்பியா வித்யா? பாப்பியா ஆக்சுவலி பார்க்கலாம், பட் ஆனால் இங்கெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் இங்கே உட்காந்துருக்கேன்ப்பா, அங்கேருந்து கடல் என்னை தேடி இங்கே வந்துருச்சு என் காலுக்கு. மேஜிக். அதாவது கைஸ் வாங்கல, இங்கே வாங்க. ஸ்லிப்பரை இங்கே கழட்டி போட்டுட்டு கால் கழுவுறதுக்கு அங்கே போயிட்டு திருப்பி அதே மண்ணை மிதிச்சுட்டு இப்போ நீ வந்து ஸ்லிப்பர் போட போகிறேன். இந்த ஸ்லிப்பரை நான் இப்படி போட்டேன்னா அப்படி போட்டேன்னா அதுக்கு நீ அழகாக காலை ஸ்லிப்பர் போட்டு போய் கழுவி இருக்கலாம்ல. ஒரு தடவை பீச்சுக்கு வரும்போது செருப்பை வந்து தண்ணியிலே விட்டுறான். கடல் மாட்டா இந்த அவனி ஏற்றுக்கோன்ற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ கைஸ், ஆனால் வீக்கெண்ட் ஆனால் போதும், ஹோல் சென்னையை வந்து பீச் பெசன்ட் நகரில் தான் இருக்குது போல். எங்கே பார்த்தாலும் மக்கள் இங்கே தான் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்து நம்ம வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம வந்து சாப்பிட வந்துட்டோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நாளாக அந்த பர்த்டே ஃபுட் அப்படின்ற கடை வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா வந்து சிக்கன் சூப், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப ஃபேமஸ் அந்த மொறு சிக்கன் ஸ்டிக் இருக்குல்ல, அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என்னாச்சு? சூப்பை பார்த்து ஷாக் ஆகிட்டு. ஏன்? சூப்போட ரேட் என்னன்னு தெரியுமா? 29 rupees. ஓகேவா இப்போ? டொமேட்டோ சூப் மாதிரி இருக்கு. சிக்கன் சூப் தானே சொன்னேன். சவுண்டாக சொன்னால் கடை கரைக்குது. நல்லா இருக்கு. நிஜமாக நல்லா தான் இருக்குது. ஆனால் குவான்டிட்டி தான் இவ்வளோண்டு கொடுத்துருக்காங்க. பட் 29 ரூபாய்க்கு அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ் மொறு சிக்கன். தடா, சூப்பராக இருக்குல்ல பார்க்குறக்கே மொறுன்னு. ஸோ இதுதான் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். சூடாக இருக்கு. சுட்டுச்சா? ஃபுட் வ்ளாகர்ஸ் மாதிரி அப்படி ஸ்டைலாக அப்படி கடிச்சு எடுக்கலாம்னு நினச்சேன். சுட்டுச்சா? யம்மி. இது எவ்வளோ? 60 rupees-ஆ? 99 rupees. 99 90. சூப்பராக இருக்கானா? மயோவில் வச்சு எப்படி இந்த ஃபுட் வ்ளாகர்ஸ்லாம் அப்படியே அழகாக அப்படி எடுத்து ஆரம்பிச்சு சாப்பிடுவோம். யம்மியாக இருக்கு.
நீங்கள் பெசன்ட் நகர் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வாங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் 2 தான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இன்னும் ஒன்று ஆர்டர் பண்ணிக்க வந்தோன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஓகேவா இருக்கா மேடம்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மேடம். ஓகே, அதை தாண்டி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள். நல்லா இருக்கா? ஸோ கைஸ், நாங்கள் வந்து இந்த வேர்த்தி ஃபுட்டில் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் நீ ஆல்ரெடி சொல்லிட்டியே, திருப்பியே சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இந்த ஃபில்டரில் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். உனக்கு வரல, அது வந்து மனுஷங்களுக்கு தான் வரும். வரல, வருது. இங்க பாரு, வரல வருது. கைஸ், ஒரு பாட்டு இருக்கும்ல, இந்த அது என்ன பாட்டு? வாடாய மச்சி வாழைக்கா பஜ்ஜி. அதுக்கப்புறம் என்ன லைன் வரும்? உன் உடம்ப பிச்சி போட போற பஜ்ஜி. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. ஏதோ வரும். வாடாய மச்சி வாழைக்கா பஜ்ஜி, அப்புறம் அடிப்பேண்டா பிச்சி, ஏதோ வரும்டி, எனக்கு மறந்துடுச்சுடி. கூகுள் பண்ண. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வந்துட்டு ட்ராகன் கோபி. இது வந்து ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். வெஜ்ஜு சாப்பிட்ற பரம்பரையே இல்லை, ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து ட்ராகன் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து சிக்கன் இல்லை, ட்ராகன் கோபி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ட்ராகன் கோபி இல்லை, அதுனா ட்ராகன் கோபி வாங்கியிருக்கேன். ட்ராகன் கோபி நல்லாயிருக்கு கைஸ். யாரோ சாப்பிட்டதுலேருந்து எடுத்து சாப்பிட்ற ஸ்பூனு. நிஜமா இது நம்மளது இல்லை. இந்த சேரு நான் அங்கே இருந்து சேர் எடுத்து வச்சேன். நம்மளது இல்லடி இது. ஐயோ, ஹெச்ஐவி தான் வரப்போகுது உனக்கு. ட்ராகன் கோபி எப்படி இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. சூப்பராக்கா கைஸ். இன்னொரு விஷயம் சொல்லணும், என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பீச் வந்தப்போ எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. நானே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தேன். இந்த குறி பார்க்குறவங்க அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு தடவை வந்து என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, நீ வந்து பையனாக பிறக்க வேண்டியது பொண்ணாக பிறந்திருக்கு அப்படின்ட்டாங்க. அப்படி சொல்லவும் எனக்கு ஐயோ, அந்த அங்கிள் வேறு பார்க்குறாங்க. அப்படி சொல்லவும் எனக்கு சரியான அவமானமாக போயிடுச்சு. நான் அப்படியே முழிக்கிறேன். அவங்க என்னை பற்றி பெருமையாக தான் சொன்னாங்க, பட் நம்ம கூட வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பெருமையாக எடுத்துப்பாங்களா? என்னை வந்து அதுக்கப்புறம் போட்டு நல்லா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னிலேருந்து எனக்கு இந்த பீச்சுக்கு வந்தாலே அந்த ஞாபகம் எப்பயுமே வரும். இதை உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு நினச்சேன், அதனால் பதிவு பண்ணி விட்டேன். அந்த பையன் நம்ம கூட தாண்டி வந்தான். அழகே இருக்கும். நாங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சாக்லேட் காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சாக்லேட் காஃபி இல்லை, என்னது அது? சாக்லேட் வந்து ட்ரிபிள் சாக்லேட்லாம் வந்து ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், அந்த மாதிரி 3 சாக்லேட்டுமே போட்டு இங்கே தராங்களாம். ஸோ நம்ம இப்போ வந்து அதுதான் சாப்பிட வந்திருக்கோம். லாஸ்ட்டு மீல் ஆஃப் தி டே. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க வித்யா? பெசன்ட் நகர் லாஸ்ட் மீல் ஆஃப் தி டே. அப்போ வெளியில் இன்னொரு மீல் சாப்பிடுவீங்க அப்படி தானே? ப்ளீஸ், நம்மளோட சாக்லேட் ஸ்ட்ராபெரி வந்துருச்சு. இவ்வளோ தான், இந்த கப்பில் இவ்வளோ தான். எவ்வளோ இது? 150. ஸோ இது வந்து 150 ருபீஸ். இவ்வளோ தான் நான் இருக்கு. 3 ஃப்ளேவர் இருந்ததுனால போல. 3 ஃப்ளேவர். ஓ அப்படியா? டார்க்கு, ஒயிட்டு, மில்க், சாக்லேட் 3. செம்மையா இருக்கு. எப்படி இருக்கு வித்யா? செம்மையா இருக்கா? எனக்கு நீங்கள் 2 பேர் சேர்ந்து கொஞ்சம் மிச்சம் வச்சிங்கன்னா நானும் கொஞ்சம் சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் தான் கொடுக்குறீங்க எல்லாத்தையும். சூப்பராக இருக்கா? நைஸ்ல. பார்ட் டைம் ஜாப்ல வேலைக்கு சேர்ந்துடலான்னு இருக்கோம். இந்த மாதிரி டெய்லி ஒன்று தரதா இருந்தால் நான் வேலைக்கு சேர்ந்துருவேன். இந்த அக்கா கடையில் அந்த அக்கா போய் பேசிட்டு வட்டா, அக்கா வேலைக்கு எடுத்துப்பீங்களா? டெய்லி எனக்கு ஒரு சாக்லேட் ஸ்ட்ராபெரி மட்டும் கொடுங்க. சூப்பராக இருக்கு கைஸ். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா வந்து நான் இந்த கடை காட்டுறேன். இது வந்து சென்னை மட் காஃபி.
ரெண்டுமே ஒரே கடை தான். வந்து சாக்லேட் ஸ்ட்ராபெரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். மேடம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையா மேடம்? வந்ததுலேருந்து இந்த ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்களே, என்ன கதை? டயர்டாக இருக்கா? ஏன் போய் மூட்டை தூக்கிட்டு வந்தீங்களா? ஸ்நேக்ஸ் வேணுமா? எனக்கு அதை நினைச்சாலே எனக்கு பிடிக்காது. அது ஒன்று கொஞ்சம் உண்மையாக இருக்கு. கைஸ், இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இருங்க இந்த கேமராவில் சொல்கிறேன். இதுலேருந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்நேக்ஸ்க்கு இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களோ, தயவு செஞ்சு அவங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணி, அது ரொம்ப கூட கிடையாது, அது வந்து ஒரு 100 ருபீஸ் சம்திங் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி அவங்களுக்கு இதை பண்ணுங்கள். உங்கள் வன்மத்தை நீங்கள் இது மூலியமாக தெரிவிங்க. ஹாவ் ஃபன். ஓகே, என்ன முறைக்கிற, எடுத்துகிட்டு வருவா? இனிமேலேருந்து யார் என்னை பார்த்து முறைச்சாலும் தூக்கி மூஞ்சுக்கு நேராக வீசிடுவேன். ஸோ கைஸ், நான் வந்து குயிக்காக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ போட்டிருக்க இந்த மேக்கப்லாம் வந்து நான் வந்து யூஸ்வலாக வந்துட்டு ஃபேஸ் வாஷ் போட்டு அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். பட் இப்போ வந்து ரீசெண்டாக வந்துட்டு இந்த டபுள் கிளென்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இப்போ நான் வாங்கி ஒரு 1 or 2 times மட்டும் தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ராப்பர் ரிவ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு இன்னும் தெரியல. நான் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ரிவ்யூ போடுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் என் இப்போவே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் அண்ட் கீலேருந்து ஸ்ட்ராபெரி கிளென்சிங் பாம். ஸோ ஏன் நான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இவ்வளோ நாள் நான் இதை யூஸ் பண்ணதே கிடையாது. பட் எனக்கு இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் நிறைய வரதுனால லைக் டபுள் கிளென்சிங் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வாங்கியிருக்கேன். நம்ம அதுவும் மெயினாக வந்துட்டு நீங்கள் இதை மேக்கப் போட்டால் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சன்ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுக்கே இது யூஸ் பண்ணணுமாமா. வந்து கொஞ்சம் புதுசு இல்லை, அதனால வந்து அந்த மாதிரி தான் பாக்ஸ்லேயே வச்சுருவேன். ஒரு 1 week கழிச்சு அது எந்த மூலையில் இருக்குதுன்னு நம்ம தேடிட்டு இருக்கணும். இதில் என்ன தெரியுமா, இந்த மாதிரி க்யூட்டாக அழகாக வந்து இந்த மாதிரி எடுக்கிறதுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. தெரியுதா? பைத்தியம். வாங்க வாங்க, பார்த்தீங்களா உள்ள எப்படி இருக்குது? என்ன தெரியுமா? ஐயோ தெரியல. ஸோ கைஸ், நான் வந்துட்டு நம்ம என்ன வீடியோ போட்டிருக்கோம், சீப் விசஸ் காஸ்ட்லி அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். சீப் ஃபுட் விசஸ் காஸ்ட்லி ஃபுட். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். இது ஆக்சுவலி இதோட பெஸ்ட்டு பார்ட் என்ன தெரியுமா, இதோட ஸ்மெல்லு தான். அப்படியே ஒரு லிட்டரலாக வந்து சாக்லேட் ஸ்ட்ராபெரி கப் கேக் சாப்பிட்ற மாதிரி, ஸ்ட்ராபெரியே சாப்பிட்ற மாதிரி. நம்ம வேறு இப்போ போயிட்டு சாக்லேட் ஸ்ட்ராபெரிலாம் வேறு சாப்பிட்டு வந்திருக்கோம். என் ஃபேஸில் பெருசாக மேக்கப் இல்லை, ஜஸ்ட் மாய்ஸ்சரைசரும் அதுக்கு மேலே வந்துட்டு அது என்னது ஃபிட்மே காம்பேக்ட் மட்டும்தான். பட் ஆனால் வந்து இது நார்மலாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலே பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து இது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ஒரு டிஷ்யூ வச்சுட்டு அப்படியே வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை போய் அப்படியே டேரெக்டாக நீங்கள் வாட்டர்லேயே வாஷ் பண்ணலாம். ஏதோ போயிட்டு கறி அள்ளி மூஞ்சில் பூசிட்டு வந்த மாதிரி இருக்குது கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வந்ததுக்கு. பட் ஆனால் அதில் ஃபுல்லாக என்னோடய ஐலைனர் இருக்கனால கொஞ்சம் கருப்பாக தெரியல. அவ்வளோ டஸ்ட் இருக்காது, பட் இருந்தாலும் கொஞ்சம் டஸ்ட் இருக்க தான் செய்யும். ஹை காய்ஸ், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து டிஷ்யூ யூஸ் பண்ணி மட்டும் ஃபேஸை வைப் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் டவல் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். ஃபேஸ்க்கு பிகாஸ் இந்த பிம்பிள் வர ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கொஞ்சம் பாடிக்கு யூஸ் பண்ணுற டவல் அந்த மாதிரி எந்த டவலுமே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக வந்து டிஷ்யூ மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ் பிஃபோர் வரையும் பெருசாக ஸ்கின் கேருன்றது எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து நான் புதுசாக இன்னொன்று வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா, அட்டைப்பெட்டி கூட அப்படியே உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து டெர்மாகோலேருந்து 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். ஓகேங்களா, ஸோ பிம்பிள்ஸ் வருது இல்லை, ஸோ அதுக்காக வந்துட்டு நான் வந்து ஒரு லைக் இப்போ ஒரு 2-3 டேஸாக தான் நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் இதுக்கும் எனக்கு பெருசாக இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதுக்கும் என்ன சொல்கிறது தெரில. கிவ் மீ சம் டைம், நான் வந்துட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறேன். இது எல்லாமே நான் காசு போட்டு வாங்கினதான் கழிச்சு நிறையா போட்டணும். ஸோ நான் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச ஹானஸ்டான ரிவ்யூ தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ யாராவது சொன்னீங்கன்னா தான் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கும் அது ஒரு ஆர்வம் வரும், நம்ம வந்து கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நான் வந்து முன்னாடிலாம் ஸ்கின் கேர்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி என்ன நானே வந்து நல்லா
பார்த்துட்டு இருந்தேன், எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 மந்த்ஸாக நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. லிட்டராக ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. பட் அகெயின் வி ஆர் பேக். நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாப்பா என்னோட ஸ்கின் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நான் அப்படியே வந்து உங்களுக்கு லைக் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி காட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இன்கேஸ் அது நல்லா வந்துச்சு அப்படின்னா லெட் மீ ஷோ யூ. ஸோ நான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணுவேன். அது மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த பிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வந்து எப்பயுமே வந்து ஆலோவேரா ஜெல் நான் யூஸ் பண்ணுறது வில்வாவோட ஆலோவேரா ஜெல் சூப்பராக இருக்கும். லைக் நான் வந்து இப்படி கொஞ்சம் தான் எடுத்துப்பேன். இதை எடுத்துகிட்டு இந்த பிம்பிள் மேலே லைட்டாக இப்படி வச்சுருவேன், கொஞ்சம் நிறையா அந்த ஒரு பிம்பிள் மேலே மட்டும். ஸோ எனக்கு காலையில் அது பார்க்கும்போது ஒன்று அந்த பிம்பிள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், இப்போ இருக்க சைஸை விட அப்படியே குட்டியாக இருக்கும். ஆர் அதர்வைஸ் என்ன இருக்குன்னா உள்ளே வந்துட்டு லைக் அந்த பஸ் வந்து வெளியில் வர ஸ்டேஜுக்கு அந்த கொண்டு வந்துடும். ஸோ அந்த பஸ் வர ஸ்டேஜ் தானே லாஸ்ட் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் தானே அந்த பிம்பிள் சரியாகும். ஸோ ஓவர் நைட்டில் எனக்கு வந்து அந்த ஸ்டேஜ் வந்துடும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த ஜெல். நான் எப்போ பிம்பிள் வந்தாலும் இது மேலே மட்டும் போட்டுட்டு அப்படியே அழகாக படுத்துருவேன். அது காலையில் வந்து ஒரு சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் இது. ஸோ நீங்கள் என்ன ஆலோவேரா ஜெல் வேணால் யூஸ் பண்ணலாம், இதுதான் யூஸ் பண்ணலாம் கிடையாது. பட் நான் யூஸ் பண்ணுறது வில்வாவோட ஆலோவேரா ஜெல். முடிய போகுது, பட் நான் பொத்தி இந்த பிம்பிள்ஸ்க்கு மட்டும் போட்டுட்டு அப்படியே படுத்துட்ருக்கேன். அவ்வளோதான் கைஸ். வந்துட்டு ஹேர் மட்டும் கொஞ்சம் சிக்க எடுத்துகிட்டு நான் வந்து படுத்துருவேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ரேண்டமாக எடுத்ததுனால வந்து இது எப்படி வந்திருக்கு எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து டே இன் மை லைஃப் வீடியோஸ்லாம் கேட்டதுனால ஓகே இன்றைக்கி இதை ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் கேட்டிருந்தேன்ல இந்த டேண்ட்ரஃபோட சொல்யூஷன், அதுக்கு வந்து நீங்கள் எதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்க இது சூப்பராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, see you all in next super video. Tata, bye bye.